கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக விட்டுறலாம். உப்பு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல விசில் வேகணும். அப்போ தான் இதோட இருக்கிற கிருமிகளை சாவும். அதுக்காக தான் இப்படி வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்து கிரேவி பண்ணிக்கலாம். 10 விசில் வேக விட்டுறேன். ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஆட்டுக்குடல் நல்ல 10 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் தேங்காய் துண்டு துண்டு பண்ணி வச்சுருக்கிறேன், மல்லித்தூள், மிளகு, அப்புறம் ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் இதுக்கு ஊற்றுறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய். இது மசாலா முதல்ல அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளை வெங்காயம், மஞ்சத்தூள் வேக வைக்கும்போது போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த தண்ணி மாத்துறதுனால நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், மிளகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இது நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம வறுக்காம தான் அரைக்கிறோம். எல்லாம் பச்சை வச்சு அரைச்சதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் வணக்கிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அப்படி பண்ணுறோம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வதக்கினதுக்கப்புறம் இனி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு இப்போ வதக்கிறோம். இது வதங்கியாச்சு. நம்ம இதில் குடலை சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்ச குடல், அதனால் பார்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்தா போதும். இந்த மசாலாவில் இந்த குடல் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம குடல் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். அதனால் பார்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தா போதும்.
உப்பு சேர்த்துக்கல. நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சா போதும், இல்லாட்டின்னா அடி பிடிச்சிக்கும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியிலிருந்து கொதிச்சு அந்த சுண்டினா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். நம்ம இந்த இதில் இந்த தேங்காய் பூண்டு வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். முதல்லையே இந்த எண்ணெயில் வேணால் வறுத்து கொஞ்சம் மாற்றி வச்சு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நான் பச்சையத்தை போடுறேன். இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி சாப்பாடு கூட எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம எல்லாம் பச்சையாக அரைச்சதுனால இந்த வாசம் வரும். அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கிரேவி நல்லா சுண்டியாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் கூடி வறுவல் மாதிரி ஆகட்டும். இதில் கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து வேற ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கருவேப்பிலை சேர்த்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை தேங்காய் எண்ணெய் இது நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது குழம்பு மாதிரிலாம் பண்ணினா நல்லா இருக்காது. இப்படி பண்ணினா தான் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணால் தான் சாப்பிட முடியும்.